ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துற இபி பில்லை எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்கள் வீடியோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பயில பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துற இபி பில்லை எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற கால் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை பார்த்து உங்களோட மொபைலை நீங்கள் டைப் பண்ணி உங்கள் மொபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. 7845252525. ஸோ இந்த நம்பரை பார்த்து கிளியராக உங்களோட மொபைலை நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ண நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஒரு மெசேஜ் ஒன்று வாட்ஸ்அப்லேயே வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இபி பில் பேமெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை மறுபடியும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் கன்சியூமர் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இபி கார்டில் இருக்கும். ஸோ அதான் உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ட்ரி பண்ண முன்னாடி உங்களோட டிஸ்ட்ரிக்டோட ரீஜன் நம்பர் போட்டு தான் நீங்கள் கன்சியூமர் நம்பர் நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணணும். உங்களோட டிஸ்ட்ரிக்டோட ரீஜன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன ரீஜன் நம்பர் வருமோ ஸோ அந்த ரீஜன் நம்பரை உங்கள் கமெண்ட்டில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரீஜன் நம்பரை பார்த்து உங்களோட மொபைலை நீங்கள் டைப் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கன்சியூமர் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்டோட ரீஜன் நம்பர் என்னோட கன்சியூமர் நம்பர் நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். கன்சியூமர் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்மிட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை மறுபடியும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பருக்கு எவ்வளோ பில் அமௌண்ட் வந்திருக்கோ ஸோ அந்த அமௌண்ட்டு டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ டியூ டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கன்சியூமர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே நவ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்ளை ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜிபே யூபி அப்ளிகேஷன் மூலமும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபோன்பே யூபி அப்ளிகேஷன் மூலமும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேடிஎம் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீம் யூபி அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதர் யூபிஐ சர்க்கிள் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்பே யூபி அப்ளிகேஷன் வச்சு தான் நான் அமௌண்ட் பே பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை மறுபடியும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் லிங்க் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோன்பே யூபி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்கை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பேங்கோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின்னை கொடுத்து நீங்கள் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆயிரும். டெபிட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஒரு இபி பில் உங்களோட டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே உங்களோட இபி பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துற இபி பில்லை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பெரிய தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்டாலும் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.